ஆதிக் ரவிச்சந்திரன் தயாரிப்பில் தல அஜித் சார் நடிக்கும் குட் பேக் அக்லி இந்த படத்துலேருந்து இதுவரைக்கும் 2 பாட்டு வெளியிட்டாங்க. இந்த 2 பாட்டுமே செம்ம ஹிட்டு. படத்துடைய டீசர் ரீசெண்டாக வெளியாச்சு. அந்த டீசருமே செம்ம வைப்பில் இருந்துட்டு இருக்கு. இப்போ இந்த குட் பேக் அக்லி படத்துடைய ப்ரீ புக்கிங் செம்மையான ஒரு வசூலை தொட்டிருக்கு. இது வரைக்கும் 1 கோடி ரூபாய் அளவுக்கு ப்ரீ புக்கிங் அப்படி போயிட்டு இருக்கு. இன்னும் ரிலீஸுக்கு 10 நாள் இருக்கு. அதாவது ஏப்ரல் 10ஆம் தேதி இந்த படத்துடைய ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. இப்போ இப்போ கடைசியாக கிடைச்ச தகவல்களின்படி உட்வேகக்கிளி படத்துடைய ப்ரீ புக்கிங் சும்மா பட்டையை கிளப்புறதுங்க. கண்டிப்பாக வசூல் ரீதியாக செம்ம ஹிட் அடிக்கும். அது எந்த டவுட்டுமே இல்லை. விடாமுயற்சி படம் பயங்கரமாக எதிர்பார்த்தோம். ஆனால் அந்த அளவுக்கு அது வசூல் கிடைக்கல. ஆனால் உட்வேகக்கிளி அப்படி கிடையாது. ஏன்னா படத்துடைய டீசரும் பட்டையை கிளப்பிட்டாங்க. அதே மாதிரி ட்ரெய்லர் இன்னும் ஒரு சில தினங்களில் வெளிவந்துடும். இதை வந்துருச்சுன்னா போதும்பா, வேற மாதிரியான ஒரு ஹைப் இருக்கும். அது தலையை இந்த படத்தில் வேற மாதிரி காமிச்சிருப்பாங்க. தல அஜித் சார் கூட த்ரிஷா இருக்காங்க. அதே மாதிரி ஜிவி பிரகாஷ் பியூஜியம் செம்மையாக இருக்குது. அனிருத் ரீசெண்டாக ஒரு பாடின பாட்டு பட்டையை கிளப்புது. இப்படி எல்லாமே பாசிட்டிவ் ரிவ்யூவாக வந்துட்டுருக்கு. இன்னும் பாருங்க, அடுத்த வாரத்துல எல்லாம் கண்டிப்பாக ப்ரீ புக்கிங் எல்லாமே ஹவுஸ்ஃபுல்லான நிலையில தான் இருக்கும். ஏன்னா இந்த படத்தில் பிக்பாஸ் வெளி படத்தில் தல அஜித் சார் ஒரு நெகட்டிவ் ரோலில் நடிக்கிறாங்க. அதே மாதிரி ஹீரோவும் அவர் தான், வில்லனும் அவர் தான். அது மாதிரியான ஒரு சேசிங்கில் இந்த படம் இருக்கு. அதனால அஜித் ஏகே ஃபேன்ஸ் மட்டுமின்றி எல்லாருமே இந்த படத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, குட் பேக் அகலி படத்துடைய ப்ரீ புக்கிங் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு புதிய மூவி அப்படின்னு சந்திப்போம்.